ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆகும். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 80க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். தமிழக அரசின் டாஸ்மாக் கடைகளில் மதுபாட்டில் வாங்க பணம் இல்லாததால் குறைந்த விலையில் கிடைக்கும் கள்ளச்சாராயத்தை அவர்கள் வாங்கி குடித்ததுதான் இவ்வளவு உயிர்வலிக்கு காரணம் என தெரியவந்தது. கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க டாஸ்மாக் கடைகளிலும் குறைந்த விலையில் மது விற்பது பற்றி தாவேக அரசு பரிசீலித்து வருகிறது. டெட்ரா பேக் என்று சொல்லப்படும் அட்டை பாட்டில்களில் 90 மில்லி லிட்டர் மது அறிமுகமாக இருக்கிறது. வெளிமாநில கம்பெனியின் தரமான தயாரிப்பாக இந்த மது ரகங்கள் இருக்கும். 50 முதல் 70 ரூபாய்க்குள் விலை நிர்ணயிக்க வாய்ப்புள்ளதாக டாஸ்மாக் வட்டாரங்கள் தெரிவித்தன. தற்போது கிடைக்கும் மிக மலிவான மது 180 மில்லி கொண்ட குவார்ட்டர் பாட்டில்தான். அதன் விலை 140 ரூபாய். வழக்கம் போல 10 ரூபாய் கூட்டி 150க்கு விற்கின்றனர். ஏழைகளால் அவ்வளவு விலை கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு 180 மில்லியும் தேவையில்லை, பாதி போதும் என்கிறார்கள். அதை அவர்கள் கட்டிங் என்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் 60 மில்லி கூட லூசில் வாங்கி குடித்துவிட்டு போகலாம். தமிழகத்தில் அரசியல் பின்னணி கொண்ட மது ஆலைகள் அதற்கு இடம் தரவில்லை. எனவே தொழிலாளர்கள் கையில் கசங்கிய சில ரூபாய் நோட்டுகளை வைத்துக் கொண்டு இன்னொரு கட்டிங் வாங்க ஆள் வருகிறதா, குவார்ட்டர் பாட்டிலை ஷேர் செய்யலாமே என பார்த்து கொண்டு நிற்பதை டாஸ்மாக் கடைகளில் காணலாம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத டெட்ரா பேக்கில் 90 மில்லி மது அறிமுகம் செய்வதன் மூலமாக பினாமி மது அதிபர்களின் ஆதிக்கத்துக்கு முடிவு கட்ட விஜய் அரசு தீர்மானித்துள்ளது. இதை தடுத்து நிறுத்த கட்சிகளையும் மகளிர் அமைப்புகளையும் தூண்டிவிட பினாமி முதலாளிகள் தயாராகின்றனர்.